கடை பழுத்துருக்கு. இவன் பெரிய ரூமுக்கு போக போறீங்களா? பழுத்துறாது. ஒண்ணு விட்டாவும் கண்ணம் பழுத்துறான். சொல்ற வண்டியா புரியுதுயா? நீங்க நடந்ததை இன்னும் மறக்கலன்னு நினைக்கிறேன். நடந்ததை எப்படி மறக்க முடியும்? கொஞ்சம் நெஞ்சமா நடந்திருக்க. நம்ம ஏரியா கேபிள்ல ஃபேஷன் டிவி வந்தா எங்க ஐயா திருப்பதி வரைக்கும் நடந்தே வருவார்னு சாமி கிட்ட என்ன மாட்டி விட்டா. எங்க சாமி குத்த ஆயிட போகுதுன்னு நானும் திருப்பதி வரைக்கும் நடந்தே போயிட்டு வந்தேன். அதான் மறந்துட்டியா? நீங்க நடந்த லட்சணம் எங்களுக்கு தெரியாதா? திருப்பதிக்கு போற பஸ்ல ஏறிட்டு உட்காரத்துக்கு இடம் இல்லைன்னு சொல்லிட்டு பஸ்ஸுக்குள்ளவே முன்னுக்கோ பின்னுக்கோ நடந்துட்டு திருப்பதி வரை நடந்து போயிட்டு வந்தேன்னு சொல்றீங்களே. கூட பேசிக்கிட்டு இருக்காரு. போய் விஷ்ணு என்ன பண்றான்னு பாரு. தம்பி தூங்குறையா? நமிதா பாட்டை போட்டு விடு. தம்பி டப்புன்னு எந்திரிச்சிருவான். என்னையா சொல்றீங்க? அவன் என்ன மாதிரி நமிதார கூட வண்டி வருது. கொஞ்சம் கூட பயம் இல்லாம குறுக்க போறீங்க. ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா உங்க வீட்டுக்கு எவ்வளவு பதில் சொல்றது? ஐயோ நம்ம வீட்டுல தப்பு நடக்குதுங்க, தப்பு நடக்குது. இந்த வீட்டுல என்ன தவிர என்னென்னமோ நடக்குதா? சொல்றத கேளுங்கயா. நம்ம சின்னையார் ரூம்ல பலானா பலான சீடி 2 வச்சு நிக்கிறாரு. என்னது பலானா பட சீடி இருக்கா? பலானா இன்னைக்கு 2 பாத்துறேன்டா. 2 பாத்துருவேன். நான் விஷ்ணு 2 பாக்குறேன். எங்க விஷ்ணு? விஷ்ணு 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 நில்டா. என்ன டாடி? என்னடா உன் மேல ஓவரா கம்ப்ளைண்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்பெல்லாம் ராத்திரி 2 மணிக்கு வர ஆரம்பிச்சுட்டா. நான் 2 மணிக்கு வர்றது உங்களுக்கு எப்படி டாடி தெரியும்? நேற்றுக்கு நான் முழிச்சுக்கிட்டு தாண்டா இருந்தேன். நீ 10ஆம் கிளாஸ் படிக்கும் போது கேள்விக்கு பதில் தெரியாம முழிச்சுட்டா இருந்த. நேத்து முழிச்சுட்டு நம்ம புதுசா சொல்ற. ஐயா கேள்விக்கு பதில் தெரியலன்னா ஏன் முழிச்சுட்டு இருந்தீங்க? நல்லா பெட்ஷீட்டை இழுத்து போத்தி தூங்க வேண்டியது தானே. சின்னையா அசிங்கப்படுத்துறாரு இல்ல. சும்மா இருக்க மாட்டேன். நேத்து நைட் அவன் என்ன பண்ண தெரியுமா? தெரியுங்க. பேண்ட கைட்டிட்டு லுங்கி கட்டிட்டு தூங்கினாருன்னு சொன்ன. ஒரு மாதிரி சொல்ற. விஷ்ணு நீ திருந்தவே மாட்டியா? அப்படி என்ன டாடி நான் பெருசா தப்பு பண்ணிட்டேன்? ஏதோ தண்ணி அடிச்சேன், தம் அடிச்சேன், இதெல்லாம் ஒரு தப்பா? தப்பு தான்டா. காந்தி ஜெயந்தி கடல் இவன் தெரிஞ்சு நான் முன்கூட்டியே வாங்கி வச்சிருந்த சரக்கு எடுத்து அடிச்சு அது தப்புதான். சாரி டாடி, ஏதோ தெரியாம பண்ணிட்டேன் டாடி. விஷ்ணு நீ பண்ணிட்ட அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்புறம் என்ன தெரியாத பண்ணன்ற? அது இல்லடா குழந்தா. தெரியாம பண்ணிட்டேன்னா தெரியாம பண்ணிட்டேங்கிறான். இல்லையா வைத்தியநாதமா பேசுற? அவன் பண்றதுல உனக்கு தெரிஞ்சிச்சு இல்ல, அப்புறம் தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்றேன். டேய் விஷ்ணு தெரிஞ்சுதானே பண்ண? அண்ணன் தெரியாம பண்ணிட்டேன். ஒரே குழப்பம் பண்றீங்க. நீ பண்ணிட்ட அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சு இல்ல, அப்புறம் நான் தெரியாம பண்ணிட்டேன்ற. அது இல்லடா குழந்தா. தெரியாம பண்ணிட்டேன்னா அவன் எனக்கு தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்லல. தள்ள தட்டுது. இப்ப யாராச்சும் தெரியல, அதான் தெரியாம பண்றது. அப்ப தெரிஞ்சு பண்றது. இப்ப யாராச்சும் தெரியுது இல்ல, அதான் தெரிஞ்சு பண்றது. இப்ப நீ தெரிஞ்சு பண்ணியா தெரியாம பண்ணியா? தெரிஞ்சுதான் பண்ண. விடுங்க டாடி, அவன் ஏதோ தெரியாம பண்ணிட்டான். என்ன டாடி? சபா தொடர்கிறது. வணக்கம் வணக்கம். அடிஸ்டர் போல எல்லாரும் ஒழுங்கா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நீ பெரிய இவன் மாதிரி பராக் பார்த்துட்டு போடா, போய் ஒழுங்கா வேலை போடா. ஹாய் டாட். நான் ஒண்ணு ஹாய் டாட் இல்ல, குளிச்சுட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கேன். நீதான் ஹாய் பையன். எங்க கிளம்பிட்ட? டாடி நான் பாம்பே போறேன் டாடி. ஏற்கனவே நீ பாம்பேல இருந்து வந்த மாதிரி தானே இருக்க. விளையாடாதீங்க டாடி. நான் சீரியஸா தானே சொல்றேன். என்ன பார்த்து விளையாடாதீங்க. விளையாடுற வயசுக்கு சும்மா கலாய்க்காதீங்க டாடி. எனக்கு உடனே 500 ரூபாய் பணம் வேணும் டாடி. எப்ப பாரு டாடி கிட்ட வந்து பணம் வேணும் பணம் வேணும் தொந்தரவு பண்ண. என்ன டாடி 500 ரூபாய் கேட்டா வெறும் 100 ரூபாய் கொடுக்குறீங்க? வர வர பணத்தோட வேல்யூ தெரியாம போச்சு உனக்கு. பணத்தோட மதிப்பு அவனுக்கு தெரிஞ்சுக்கிறா. போங்க டாடி, இந்த நாய் இதுக்கு முன்னாடி காசை கண்ணால கூட பார்த்ததே இல்ல. அதான் பணத்தை பார்த்து சந்தோஷத்துல 500 ரூபான்றான். நீ சந்தோஷத்துக்கு 500 சொல்லு, வெறுப்பா சுவாகமா 100 ரூபான்னு சொல்ற. போங்க டாடி, வர வர நீங்க என்ன போகிற கலாய்க்கிறீங்க.
பாசமே இல்ல உங்களுக்கு. நீ மட்டும் என் பேச்ச கேட்டிருக்கா? என்னைக்கா என் கூட கம்பெனிக்கு வந்திருக்கா? ஐயா, வீட்டு வளாரத்துல இருந்து குடிக்கிற வரைக்கும் நான் தானே உங்களுக்கு கம்பெனி குத்துன்னு இருக்கேன். தேவையில்லாத எதுக்கு சின்னையாவை கூப்பிட்டு இருக்கிறீங்க? அப்புறம் உங்களுக்கு தானே வீட்டுல நான் ஆயில் கம்பெனி டெக்ஸ்டைல் கம்பெனியை பத்தி பேசுறேன். நீ குடிக்கிறதுக்கு வர கம்பெனி பத்தியா பேசுற? போடாத பக்கம். உன் வயசுல நான் எவ்வளவு கம்பெனி ஏறி இறங்கி இருக்கேன் தெரியுமா? ஏறினா இறங்க தானே வேணும். கொஞ்சம் நேரத்துல உன் வயசுல நான் அவ்வளவு கஷ்டப்பட்டதுனால தான் இன்னைக்கு 40 கம்பெனிக்கு ஓனரா இருக்கேன். ஏதோ என் கட்ட நேரம் எனக்கு கால் வரும். அதான் இல்ல. ஐயா, கால் வரலன்றீங்களா? ஆண்டும் புண்ணியத்துல கால் வந்துச்சு. எங்க போய கம்பெனிக்கு விஷ்ணு, இனிமேல் நீ வெட்டுத்தனமா பொறுப்பு இல்லாம சுத்திக்கிட்டு இருக்க முடியாது. நாளைக்கு உனக்கு நிச்சயதார்த்தம். டாட், ஏய், நாளைக்கு உனக்கு நிச்சயதார்த்தம். தேங்க்யூ டாட். நான் நினைச்சேன் அவன் வயசுல சொன்னாதான் ஒத்துக்கிறான். என்ன மாப்பிள்ள இன்னும் வந்திருக்கீங்க? காலையில வந்தா டிராபிக் ஜாஸ்தியா இருக்கு மாமா, அதான் இந்த நேரத்திலே வந்துட்டேன். என்ன நாருது ஊதுங்க? யோ, ஏற்கனவே ஊதிதான் இருக்கேன், இதுக்கு மேலேயும் ஊதுனா உசுலமணி மாதிரி ஆயிடுவையா? மாப்பிள்ள ரொம்ப தமாசே. ஆமா, திவ்யா எங்க? மேல படுத்திருக்கா மாப்பிள்ள. யார் கூட? மாப்பிள்ள, யோ, இது யார் கூடன்னு கேட்டையா? அண்ணாச்சி கூட மாப்பிள்ள. திவ்யா எங்க? மேல படுத்திருக்கா மாப்பிள்ள. யார் கூட? அண்ணாச்சி கூட மாப்பிள்ள. ஆமா, அத்தை எங்க? மேல படுத்திருக்கா. யார் கூட? அண்ணாச்சி கூட மாப்பிள்ள. உங்க அக்கா எங்க? என் அக்கா, என் அத்தை, என் பொண்ணு எல்லாருமே மேலதான் படுத்திருக்காங்க. யார் கூட? அண்ணாச்சி கூட மாப்பிள்ள. யோ, என்ன குடுமையா உங்களுக்கு? என்ன குடுமையா? என்ன குடுமையா நீங்க? அண்ணாச்சி கூட என்ன பண்ணிட்டு இருக்க? அது வந்துமா, நானே சொல்றேன், தெளிவா சொல்றேன். திவ்யா, நீ எங்க இருந்த? மேல படுத்துட்டு இருந்த. யார் கூட? அண்ணாச்சி கூட சொன்னா நம்ப மாட்டேங்கிறாருமா. நிச்சயதார்த்தம் என் கூட. அண்ணாச்சி கூட. யோ, என் கூட. அண்ணாச்சி கூட. யோ, என் கூடன்னு சொல்றேன். அண்ணாச்சி கூடன்னு சொல்றேன்ல. ஏன் இந்த கூடைய வச்சுட்டு கூட கூடன்னு பேசிட்டு இருக்கீங்க? கொடுங்க அந்த கூடைய. இந்த கூடைய வச்சு ஒரு குடும்ப மானத்தையே வாங்கிட்டு வந்திருக்கேன். ஐயா, தம்பி ஏதோ தெரியாம வாங்கி வந்துருச்சு. நான் கூடியோட அவங்க குடும்ப மானத்தை ரிட்டர்ன் பண்ணிட்டு காசை திரும்ப வாங்கி வந்துடுறேன். போதுண்டா, பில்லு வாங்க போற உன்னை ஏமாத்துவாங்க ராஜா. என்ன வேலை கவலைப்படுறீங்க? சீக்கிரமா கொடுங்க. நான் சீரியஸா பேசிக்கிட்டு இருக்க, காமெடியா பண்ணிட்டு இருக்க. ஏன் நான் வீட்டுக்கு போய் கலாட்டா பண்ணிட்டு? இல்லப்பா, நான் போலப்பா. இல்ல, நீ போயிருக்க. அப்பா, சொன்னா கேளுங்கப்பா, நான் போலப்பா. இல்ல, திவ்யாவை பார்க்க நீ போயிருக்க. அப்பா, திவ்யாவை பார்க்க நான் போலப்பா. நீ போயிருக்கடா. டேய், நான் போலடா. இல்லைங்க, நீங்க போயிருக்கீங்க. இல்லைங்க, நான் போலங்க. நீ அங்க போயிருக்க, அவங்க அப்பா பார்க்கவில்லைன்னு கலாட்டா பண்ணிருக்க. அவங்க அப்பா பார்க்கவே இல்லையா? அவங்க அப்பா பார்க்க விட்டா நமக்கு என்ன? பார்க்க விடலன்னா நமக்கு என்ன? அவரு பார்க்க போட்டா அவரு பண்ண கரியா ஆக போகுது. இதுக்கு போய் நம்ம சின்ன கலாட்டா பண்றாரு. மென்டல் ஹாஸ்பிட்டல் புடிச்சு கொடுத்துருவேன். நான் அவங்க அப்பா பொண்ணை பார்க்க விடலங்கிற பத்தி பேசிக்கிட்டு இருக்க, நீ சூப்பர் பார்க்க போடலங்கிற பத்தி பேசிக்கிட்டு இருக்க. விஷ்ணு, எப்படி இருந்தாலும் நீ பொய் சத்தியம் தான் பண்ணுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். இவனை சாகடிக்க எனக்கு ஒரு வழி தெரியல. நீ அவன் மேல ஆணையா சொல்லு, நீ அவங்க வீட்டுல போய் கலாட்டா பண்ணல. என் மேல சத்தியமா சொல்றேன்ப்பா, நாங்க போவே இல்லப்பா. சரி போ. எங்கப்பா? திவ்யா வீட்டுக்கா? செருப்பால இருக்க, உள்ள போடா. ஐயா, பொய் சொல்ல ஆரம்பிச்சுட்டான். ஆமாயா, சிகரெட் கேட்டா வச்சுக்கிட்டே இல்லைன்ட்டா. நான் தான் கொடுக்க வேணாம்னு சொன்னேன். அடியே தடா. சொல்லுங்க, என்ன பிரச்சனை? சிம்புக்கும் நைட்டாராக்கும் பிரச்சனை. சேர்த்து வைக்க போறீங்களா? சிம்புனாலே பிரச்சனை தானே டாக்டர். நமக்கு எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை? சரி விடுங்க மிஸ்டர், உங்க பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க. டாக்டர், 2 மாசமா என் பையன் முந்தைய விட நிறைய சேஞ்ச் இருக்கு. வெரி குட். ஒரு 500 ரூபாய்க்கு சேஞ்ச் கிடைக்குமா? ஒரு 5 ரூபாய் கம்மியா இருக்கும். பரவாயில்லையா? டாக்டர், நான் சொன்னது என் பையனோட ஆக்டிவிட்டிஸ்ல நிறைய சேஞ்ச் இருக்கு. கலாட்டா பண்றான். காலைல கேட்டா எனக்கு எதுவுமே தெரியாது, நான் எதுவுமே செய்யலன்றோம். உங்க பையனுக்கு வந்திருக்கிறது சாதாரண நோய் இல்ல. இட் இஸ் KPPVP. அப்படின்னா குடிகாரம் பேச்சு பொழுது விடிஞ்சா போச்சு.
போய் வந்தவங்க நைட் எல்லாம் ஃபுல்லா குடிச்சிட்டு கலாட்டா பண்ணிட்டு காலையில கேட்டா எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அப்ப மதியானம் கேட்டா மறுபடியும் குடிச்சிட்டு வந்து கேட்டவங்களே கலாய்ப்பாங்க. ட்ரீட்மெண்ட் எதுவும் இல்லையா? இதுக்கு ட்ரீட்மெண்ட் விட உங்க பையனை எந்த ட்ரீட்டுக்கும் போக விடாம பாத்துக்குங்க. குறிப்பா அப்பா நான் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போறேன் நைட்டு வரமாட்டேன்னு சொன்னா செருப்பாலே அடிச்சு வீட்டுல உட்கார வைங்க. சாரி டாக்டர், என் பையனை கை நீட்டி என்னால அடிக்க முடியாது. உங்களுக்கு மூட்டு வலி இருக்குன்னு நினைக்கிறேன். உடனே உங்களை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுங்க. அது இல்ல டாக்டர், என் பையன் மேல நிறைய பாசம் வச்சிருக்கேன். வேற ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருந்தா சொல்லுங்க. வேற வழியே இல்ல. உங்க பையனுக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட வேண்டியதுதான். நோ டாக்டர், ஷாக் வேணாம், ஷாக் வேணாம், ஷாக் வேணவே வேணாம். ஐயா டாக்டரே சாக்குறேன்னு சொல்றாரு, நீங்க வேணாம் வேணாம்னு சொல்றீங்க. 2 சாக்கு வாங்கி பழைய சாமான் மூட்டை கட்டி பாருங்க மேல போடுறீங்க. முதல்ல உன்னை கட்டி கடல்ல தூக்கி போடணும். நான் சொன்னது கரண்ட் ஷாக். எதுக்கு டாக்டர் தேவையில்லாம கரண்ட்ல வேஸ்ட் பண்றீங்க? உங்க ஹாஸ்பிட்டல் பில்ல காமிச்சாலே எங்களுக்கு பெரிய ஷாக்கா இருக்கும். என் பையனை நானே பாத்துக்கிறேன். குட் பை. ஐயா ஏய் விட்றா. என்ன காரியம் பண்றீங்க? ஐயாக்கு முதல்ல குத்துறா பிடிக்காதுன்னு தெரியல. 1 நிமிஷம் இருங்க. ஐயா ஐயா உங்களுக்கு நல்லது பண்றையா, கொஞ்சம் திரும்பியா. இப்ப குத்துங்க. ஒரு நிமிஷம். ஏயா குத்த வரீங்களா? இப்படி மொக்க கட்டி எடுத்துன்னு வரலாமா? கொஞ்சம் கொடுங்க. ஆனா கொஞ்சம் கொடுங்க சார். போதும் குட்ரா. ஆனா அவசரப்படாதீங்க சார். குட்ரா சொன்னா கேளுடா. ஆனா இருங்கயா. குட்ரா ஐயா டைம் ஆகும். குட்ரா ஐயோ கொஞ்சம் இருங்க ஐயா. குட்ரா குத்துனுடா. இப்ப குத்துங்க. மூஞ்சி தாண்டா குத்துணும். புறம்போக்கு பட்டா கத்தி எடுத்துட்டு வந்து கொடுத்தா தீட்டி தீட்டி பட்டன் கத்தி ஆக்கிச்சேடும் நாயே. விஷ்ணு, இந்த நேரத்துல இங்க என்னடா பண்ற? ஐயா பெத்த புலிய உங்களை கத்திர குத்த வராயா? டேய், இத்தனை வருஷம் பாசமா வளர்த்ததுக்கு என்னையே குத்த வந்துட்டியா? குத்துடா, குத்து. ஏதோ பாத்துக்கிட்டு இருக்க, குத்துடா. கத்தியால குத்த சொன்னா டப்பா குத்தா குத்துற. மென்டல் ஆஸ்பத்திரிக்கு போயிடா போன. டாக்டர் என்னால பார்க்க முடியல டாக்டர். பார்க்க முடியல. கொஞ்சம் தள்ளி நில்லு. உன்னை வெச்ச கூட வெட்டி அவன் கஷ்டப்படுறத பார்க்க முடியலடா. அவரு எங்க கஷ்டப்படுறாரு? நீங்க சேர்த்து வச்ச சொத்துல தான் நல்ல காரு பங்களாவோட வசதியா இருக்காரு. வாய் விட்டு சும்மா இருக்க மாட்டேன் ராஸ்கல். டாடி 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 வேணாம் சொல்லுங்க டாடி. டாடி ப்ளீஸ் டாடி வேணாம் சொல்லுங்க டாடி. டாடி வேணாம் சொல்லுங்க டாடி. டாடி வேணாம் சொல்லுங்க டாடி. டாடி ப்ளீஸ் டாடி வேணாம் சொல்லுங்க டாடி. டாடி காலைல நான் காபி சாப்பிடல வேணும்னு சொல்லணுமா? எனக்கு வேணும்டா. எனக்கு வேணும்டா. அவனுக்கு ஒரு கப்பி கொண்டா. அறிவு கட்டவன உனக்கெல்லாம் போய் பிள்ளையா பிறந்த பாடுறா. எனக்கு வேணும். டாக்டர் அவன் ஒரு மாதிரி பேசுறான். ஷாக்கு ஏத்தி கொடுங்க. அப்பா ப்ளீஸ் பா. அப்பா அப்பா ஐயோ விடுங்கயா. ஐயா விடுங்கயா. அப்பா அப்பா ப்ளீஸ் பா. அப்பா அப்பா வலிக்குதுப்பா. அப்பா 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 ப்ளீஸ் பா. அப்பா அப்பா வலிக்குதுப்பா. அப்பா அப்பா சாப்பிட வேணாம் சொல்லுங்கப்பா. அப்பா அப்பா ப்ளீஸ் பா. ஐயோ விடுங்கயா. இவருக்கு ஷார்ட் ட்ரீட்மெண்ட் போதும். லேப்ல கூட்டு போய் பேஷண்ட கம்ப்ளீட்டா செக் பண்ணிடுங்க. டாக்டர் சின்னையாவை செக் பண்றீங்க. உங்க செல்போன் எடுத்தது பெரியய்யா, அவரையும் செக் பண்ணுங்க. அது ஒண்ணு டாக்டர், கீழே சும்மா இருந்தது தொலைஞ்சு போட போதுன்னு எடுத்து வச்சா வேற புரியாது. யாரணி ஏன் துரை திரும்ப மாட்டாரோ? யாரா நீ? நான் தான்ப்பா உங்க பையன் விஷ்ணு. டாய், நீ என் பையன் விஷ்ணு இல்ல. அவன் இந்நேரம் ஷூவை கட்டினானா ரூமே நாரும். ஒருத்தர் நிக்க முடியாது. உண்மையை சொல், யாரு? நான் உன்னை கொல்ல வந்த யமன்டா. யமன்னு சொல்ற? எருமடுங்க. அதான் உன் பக்கத்துல நிக்குது. ஐயா என்ன பார்த்து எத்தனை நாளைக்கு தான் எருமாடு கழுத பண்ணி திட்டுறீங்க? புதுசா ஏதாவது திட்டுங்க. புதுசா உன்னை என்னடா திட்டுறது? ஏய் அட இருடா, பேசிக்கிட்டு இருக்கோம்ல. உனக்கு என்னடா புதுசா உனக்கு திட்டணும்? அவ்வளவுதானே. கிங்காங் ஓகேடா. ஏய் அட இருடா, யோசிக்க வேணாமா?
கிங்க ஓகேடா இப்படிக்கு ஓகே சொல்றா யாரா நீ இத்தனை நாளா உன்னை கொலை பண்ண ட்ரை பண்ணது, சரி நிச்சயதார்த்த வீட்டுல கலாட்டா பண்ணது, சரி எல்லாமே நான் தான். சரிடா அதுக்கு என்னப்பா ஒண்ணு இல்ல, பாக்குறவங்களுக்கு டபுள் ஆக்ஷன் தெரியணும்ல. முதல்ல பாக்குறாங்களான்னு பாரு. ஏய், நான் பாக்குறவங்களுக்கு சொன்னேன். பாக்காதவங்களுக்கு என்னடா சொல்ல போற? நான் என்ன சொல்றது? ஏதாவது சொல்ல. ஏய், நான் கொலை பண்ண வந்திருக்கேன். இந்த ப்ரோக்ராமியா? ஏய் டாய் ஏய் டாய் ஏய். நாங்கள் வந்துட்டோமா? கத்தி எப்படி மொக்கையாடுச்சு பாத்தியா? அட பாவீங்களா, லொல்லு சபான்னு சொன்னோனே கத்தியே மொக்கை ஆயிடுச்சு. அவ்வளவு மொக்கைங்களாடா நீங்க? பவனவன டாய். டாடி, இன்னைக்கு நடக்கிற இந்த கால்கள் ஏன் டாடி 20 வருஷமா நடக்கல? சொல்லுங்க டாடி, ஏன் நடக்கல? நடக்கல நடக்கல நடக்கல. இந்தியா ஸ்ரீலங்கா மேட்ச் கொடுத்தா மழையினால நடக்கல. அது ஏன் நடக்கலன்னு கேட்டியா? அப்பா ஏதோ நடந்தா ஏன் இத்தனை வருஷமா நடக்கலன்னு கேட்கிறேன். அப்பா நடக்கக்கூடாதா? என்ன டாடி இப்படி நடக்கிறீங்க? அதனால தான் நான் இத்தனை வருஷமா நடக்கல. ரெடியா? தை 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 தை. தை தை தைன்றியா? என் கையா தையல் மிஷினை வாங்கி வச்சுக்கிறாரு. முதல்ல பாட்ட போடியா? ஸ்டெப்ஸ்ல ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாம் நம்ம நீலமேக மேஸ்திரி கட்டுனு தான் மாஸ்டர். ஐயோ, நான் டான்ஸ் ஸ்டெப்ப சொன்னேன். எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தான் மாஸ்டர். 5ஆம் தேதியா? நோ சான்ஸ். என் கையாக்கு அடுத்த மாசம் வரை டேட் ஃபுல்லா இருக்கு. என்னைக்கு வந்துட்டோ? எல்லா சவால இருந்து டேட்ஸ் கேக்குறாங்கய்யா. டேட்ஸ் கேட்டா எல்லா சபாக்கும் ஒரு பேக்கெட் டேட்ஸ் வாங்கி கொடுக்க வேண்டியதானே? அது இல்லையா, அரங்கேற்றத்துக்கு டேட்ஸ் கேக்குறாங்க. நீ மட்டும்தான் ஏடா கூடமா பேசுவியா? நானும் பேசுவேன். ஆமா, என்னென்ன டேட் கேட்டாங்க? 8, 9, 10. 8, 10 ஓகே. நான் 9 இல்லன்னு சொல்லிட்டு கோவிந்தோம். என்ன சொல்றீங்க ஐயா? நான் 9 இல்ல சொன்ன நம்புவாங்களா? இப்ப சொல்லு, நம்புவாங்க. இப்படித்தான் ஒவ்வொரு இடத்துலயும் நான் அசிங்கப்பட்டேன். நீ எங்கதான் அசிங்கப்படல? போற வர எல்லா இடத்துலயும் அசிங்கப்பட்டு தான் இருக்க. மரியாதை மீதி கதையை சொல்லு. இதே ரொம்ப பெரிய கதை. ஆஞ்சநேயர் கையில இருக்குமே, அதை விட பெரிய கதையா? நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? டே விஷ்ணு, பிளாஷ்பேக் ரொம்ப பெருசு, போர் அடிக்கும். ஸ்ட்ரைட்டா கிளைமேக்ஸ் போயிடும். ஓகே. ஹலோ, யார் பேசுறது? நானு 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 நானுன்னா சாதாரண பட்டுனானா? உன் புள்ள நானு. அவன் பெரிய ஆக்கி பிள்ளை, தண்டாரி பிள்ளை. என்ன வேணும்னு சொல்ற? எனக்கு உன் உயிர் வேணும்டா. என் உயிர்ல நான் யாருக்கு விக்கிறது இல்லடா. வேணா என் பழைய ஸ்கூட்டர் இருக்கு, வாங்கிக்கிறியா? ஏய், நாளைக்கு ஒரு 2வது பையனுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்கியே, அது எப்படி நடக்குதுன்னு பாக்குறேன்டா. பாரு,
ஆனா கண்டிப்பா மொய் வைக்கணும். உனக்கு இன்கமிங் கால் வந்தா எவ்வளவு வேணா பேசுவியா? சீக்கிரமா பேசுறா, பேலன்ஸ் கம்மியா இருக்கு. பேலன்ஸ் கம்மியா இருந்தா பக்கத்துல ஏதாவது புடிச்சிட்டு பேசுறா, கீழே ஊந்துட போற. பிடிச்சதுனாலதான்டா கீழே விழுந்தேன். சிவசங்கரமூர்த்தி, நீ ஒரு ஆம்பளையா இருந்தா உன் வீட்ல இருந்தோ வர. டேய், நீ நினைக்கிற மாதிரி அப்படி இந்த வீட்டுல யாரும் இல்லடா. தேவையில்லாம வந்து ஏமாந்து போகாத. ஏய், என்ன சொல்ற? டேய், நான் சுக்கா சொன்ன உனக்கு புரியாதா? வைடா போன. நடக்கிறது பெரிய இடத்து கல்யாணம். இங்க எந்த பிரச்சனை நடந்தாலும் நமக்கு தான் டார்ச்சர் அதிகமாகும். எல்லாரும் அலர்ட்டா இருக்கணும். ஓகே சார், வீட்டை சுத்தி ஃபுல்லா பந்தாபஸ்து பண்ணியாச்சு சார். இனி வீட்டுக்குள்ள எறும்பு கூட நுழையாது சார். கிழிச்சிங்க. கல்யாணத்துக்கு பண்ண மைசூர் பாக்கு ஃபுல்லா எறும்பு, லட்டு ஃபுல்லா நுழைய விடாம பாத்துக்கலாம். சாரி சார், ஏதோ கவனக்குறவா நடந்து போச்சு. இனிமே நடக்காம பாத்துக்கிறோம் சார். சம்பந்தி, முகூர்த்த நேரம் நெருங்கிட்டு இருக்கு. வெளியில நின்னு பேசிட்டு இருந்தா எப்படி? வாங்க உள்ள போலாம். நீ தான் நிக்கிற, நான் உட்கார்ந்து ஜாலியா தான் இருக்கேன். விளையாடாதீங்க சம்பந்தி. விளையாடலடா, அந்த ஜீவா என்கிட்ட நேற்றுக்கு போன் பண்ணி கல்யாணத்தை நடக்க விடாம பண்ண போறேன். அவன் எப்படி நடக்க விடாம பண்ண போறான் பார்க்கத்தான் போறேன். ஐயா, அங்க பாருங்க. ஐயா பாத்தியா, ஜீவா நம்ம தோட்டக்கார கல்யாணத்தை அடிச்சு தூக்கிட்டு வரா. அவனை முடியா, இவனை புடிங்க. சிவசங்கரமூர்த்தி, பாத்தியா, நேத்து போன்ல சொன்ன மாதிரியே கல்யாணத்தை நடக்க விடல, தூக்கிட்டே வந்துட்டேன். ஜீவா, நேற்றுக்கு போன் பண்ணி நீ பில்டப்பா பேசுனத பார்த்தா கிளைமேக்ஸ்ல ஏதோ புதுமையா பண்ண போறேன்னு நினைச்சேன். ஆனா எப்பவும் போல தோட்டக்காரத்தை நடக்க விடாம தூக்கிட்டு வந்து கல்யாணத்தை நடக்க விடாம பண்ண போன். அப்படியே ஒரு முக்க காமெடி பண்ண பாரு. உனக்கு வைக்க இல்ல, அப்ப நீதான் என் புள்ள. தம்பி ஆசீர்வாதம் பண்ணலாம். நல்லா இருங்க. டாடி, எங்க டாடி அண்ணனை காணோம்? இங்கதானே இங்கேயோ இருந்தான். டாடி, நான் இங்க இருக்கேன். டேய் ஜீவா, ஏன்னா வாலி எங்கேயுமா கிளம்பிட்ட? வயிற்ற கிடக்குதா? தம்பிக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல, இனிமே நான் வரலாறு இல்ல, வாலி.